பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் எனது வீட்டிலிருந்து யாராவது ஒருத்தர் இந்த குடும்ப கட்சியாக உருவாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் என்னை நடு ரோட்டில் வைத்து சாட்டையாக அடியுங்கள் அப்படின்னு பல விடயங்கள்ல பல இடங்கள்ல பேசியிருக்கிறத பார்த்திருக்கோம். ஆனால் கடைசியாக தனது மகனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணியில சேர்த்து திருப்பி அவரை கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு வரைக்கும் உயர்த்தி அவரை ஒரு எம்பியாக போராடி அதனுடைய நெகோசியேஷனை அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினிடம் பெற்று அவரை ஒரு எம்பியாக மாற்றி சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டதுல திரு ராமதாசனுடைய பங்குகள் மிக முக்கியமானது. அன்றைக்கு இளைஞராக இருந்தவரை ஒரு சுகாதாரத்துறையினுடைய அமைச்சகத்துக்கு கொண்டு போய் விடும் போதும் அவர் பணியாற்றுற விதத்திலே மிகப்பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அவர் கொடுத்த மிகப்பெரிய பல்வேறு கல்லூரிகளுக்கு கொடுத்த அனுமதிகள் அத்தனையுமே இன்றைக்கு வரைக்கும் சர்ச்சையாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது சிபிஐனுடைய கேஸ்லையும் இருக்குது. அப்போ இவ்வளவு ஒரு வளர்ச்சி பாதையை தனது மகனுக்காக போட்டு கொடுத்த அதே பாமகவினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களை இன்று நேர்துருவமாக எதிர்த்து நிற்கக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எதற்காக இந்த போராட்டம், எதற்காக அப்பா மகனுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த போராட்டம் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா, கட்சி தலைவராக நான் உன்னை அனுமதிக்கவில்லை, கட்சி தலைவராக நான் தான் அதனுடைய நிறுவனர், நான் தான் தலைவர்னு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி இருவரும் சேர்ந்து அதற்குரிய எதிர் அணிகளை உருவாக்கி கொண்டு நின்றால் கூட எலெக்ஷன் கமிஷன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை அதனுடைய கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு திரு ராமதாஸ் அவர்களை இன்றைக்கு நிராகரித்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மனக்குமுறலை திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஒரு தினங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியிலிருந்து பார்க்கிறோம்.